வணக்கம். தீபாவளிக்கு டபுள் சர்ப்ரைஸ். அதாவது அகவிலைப்படி ஆல்ரெடி ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அகவிலைப்படியோட பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அரியர்ஸும் சேர்த்து வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்களில் பேசப்படுது. அது எப்போ உள்ள அரியர்ஸ் அப்படிங்கிற ஃபுல்லு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா பெருந்தொற்று அப்படிங்கிறது நம்ம யாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைத் தொகை வழங்குவது குறித்து பார்த்தீங்கன்னா, விரைவில் அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்போடு சேர்த்து வெளியாகப்படுமா என்ற கேள்வியுமே இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த டிஏ ப்ளஸ் டிஆர் இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எதனால் எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாளர்களுக்கும் அகவிலைப்படி அதாவது அந்த டிஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இது 7th பே ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இது 2வது முறை அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 7வது 7th பே முடிவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8th பே எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் நம்ம அனைவருமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு அதாவது ஜூலை 1 முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அந்த டைமில் அமலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது 2வது முறை. ஓகேவா? நான் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ கடந்த மார்ச் மாதம் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்திலிருந்து 53%இலிருந்து 55% உயர்ந்தது. இதற்கு 4 மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுவும் தீபாவளி கட்டத்தில் தான் வழங்கப்பட்டது. இன்ற 3% அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு பார்த்தீங்கன்னா தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின்படி அதாவது சிபிஐ அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இருமுறை வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தரவுகளின் படி தான் பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த அகவிலைப்படியானது உயர்வு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் 60,000 உள்ள ஒரு ஊழியருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 60,000 உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிடைத்தது 34,000 அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக 34,800 கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இதோட சேர்த்து அகவிலைப்படி அரியர்ஸ் தொகையும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஏன் அப்படி எழுந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிஏ நிலுவைத் தொகை தொடர்பான விவாதம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை பொறிமுறை இருக்கு இல்லையா? அந்த நிலைக்குழுவின் 63வது கூட்டம் டெல்லியில் உள்ள சிவில் சர்வீசஸ் அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் ஊழியர்களின் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்தும் கலந்துரையாடி அங்கே முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் அரசு துறைகளின் பல செயலாளர்கள் தலைமையேற்றிருக்கிறாங்க. ஸோ சிவகோபால் மிஸ்ரா மற்றும் எம் ராகவையா போன்ற மூத்த தலைவர்கள் ஊழியர்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான 18 மாத டிஏ மற்றும் டிஆர் தொகையை வழங்க வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஊரடங்கு காலத்தில் அர்ப்பணிப்புடன் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம் இவர்களுக்கு சம்பள உயர்வு இதுவரைக்கும் வழங்கவில்லை. அதே போல கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமடைஞ்சு போயிருந்திருக்கு அந்த டைமில். ஸோ அதனால தான் 2020 மற்றும் 2021 நிதியாண்டிற்கு அப்பாலுமே அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களுக்கான சுமை அதிகரிச்சிருக்கு. ஸோ எனவே இந்த டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகையை வழங்குவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுட்டு அப்பவே. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த அரியர்ஸ் தொகை குறித்து ஆலோசனைகள் இப்போ செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது 8வது ஊதியக்குழுவுடைய உருவாக்கம் மற்றும் டிஏ நிலுவைத் தொகை குறித்து ஒரு சில விவரங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதனால் அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு இதுக்கான தொகையுமே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களாம். ஸோ அதனால கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான அறிவிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே வரல. பட் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவிற்கு பட்ஜெட் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர்ஸ் ஆனது இந்த வருட இறுதிக்குள்ளோ அல்லது இப்பொழுது நடைபெற்ற இந்த கூட்டத்தின் மூலமா
மூலமாக நமக்கு ஒரு தீபாவளி போனஸோடு சேர்த்து இதுவும் ஒரு விஷயமாக வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ சப்போஸ் இப்போ தீபாவளியை முன்னிட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருட இறுதிக்குள்ளே அவங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் சீனியர் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி வந்து ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் ஒரு நேரடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. ஸோ இது வரைக்கும் வந்த தகவல் நமக்கு வந்து இவ்வளோ தகவல் தான் வந்திருக்கு. ஸோ மேற்கொண்டு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.